ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற டேட்டா செட் சம்மந்தமாகவும் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அதை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் ரிலவெண்ட்டாகவும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது டேட்டா செட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நான் சொல்கிற பேர் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்டா சில நம்பர்ஸ் வந்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். 2 அதே மாதிரி 3, 10, 5, 8. ஸோ நான் என்ன செய்துட்டேன், எனக்கு தேவையான நம்பர்ஸ் வந்துட்டு நான் இங்கே என்டர் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் அவுட்புட் பண்ணி பார்க்கேன். ஸோ என்ன செய்யலாம், console.log சொல்லி கொடுத்துட்டு இந்த நம்பர் ஆஃப் லிஸ்ட்டை வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம அவுட்புட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இங்கே என்ன செய்கிறேன், இங்கே ரன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ ரன் பண்ணதும் எனக்குரிய அவுட்புட் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். 2, 3, 10, 5, 8ன்னு சொல்கிறேன் நம்பர்ஸ் வந்துட்டு நான் என்ன ஓப்பன் பாக்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேனோ அதுவே எனக்கு என்ன செய்திருக்கு, டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் தேவை என்று சொன்னால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 5 and 10 என்று சொல்கிற நம்பர் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும், console.log. அப்போ எனக்கு என்ன நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணுங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன்னு பாருங்கள். 10 என்று கொடுக்கேன். ஸோ இது மஸ்ட் கிடையாது, இது நான் என்ன செய்கிறேன், சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஜாவாஸ்கிரிப்டில். இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தா எல்லா நம்பர்ஸுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஸ்பெசிஃபிக்கான நம்பர்ஸ் வேணும்னு சொன்னால் ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் இந்த அரேட இண்டெக்ஸ் பொசிஷனை நான் கொடுக்கணும். இண்டெக்ஸ் பொசிஷன் என்று சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 0, ரெண்டாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 1, மூணாவது வேல்யூஸ்ட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் 2. ஸோ நான் என்ன செய்கிறேன், 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு இந்த அவுட்புட் தேவையில்லைன்னு சொன்னால் நான் இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற முதலாவது கன்சோல் வந்துக்கிட்டு நமக்கு என்ன செய்யுது, இந்த லாக் வந்துக்கிட்டு எல்லா டேட்டாஸையும் பிரிண்ட் பண்ணுது. பட் இங்கே ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் 10ன்னு சொல்கிற வேல்யூஸை வந்துட்டு எனக்கு என்ன செய்யுது, டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ அப்போ பாருங்கள் 0, 1, 2. அப்போ சரியான இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போது எனக்கு முதலாவது டேட்டா டிஸ்பிளே ஆகணும், இந்த 2 டிஸ்பிளே ஆகணும்னா என்ன செய்யணும், console.logன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அரேட நேமை நம்ம கால் பண்ணணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு முதலாவது டேட்டாட இண்டெக்ஸ் பொசிஷன் 0. ஸோ நான் 0 கொடுத்துட்டு இந்த லைனை பிரேக் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு முதலாவது டேட்டா எனக்கு மூணாவது கன்சோலில் நான் பிரிண்ட் பண்ணது எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போதைக்கு இவங்க எல்லாரையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எப்படி டேட்டாஸை எடுக்கிறதுங்கிற சம்மந்தமாக பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் உங்களால் ரிமூவ் பண்ணி கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் கோடிங்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற ஒரு யூஸராக இருந்தால் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கேன், இப்படி ஒரு அரே இருக்குன்னு சொன்னால் ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 2 - 1 அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி, இட்ஸ் ஒர்க்கிங், பட் நான் ஸ்க்ரோல் பண்ணலை. பாருங்கள் 3ன்னு சொல்கிற வேல்யூஸ் டிஸ்பிளே இருக்குது. அப்போ என்ன செஞ்சிருக்கு, 2 இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து முதலாவது இண்டெக்ஸ் பொசிஷனை கழிக்கும் போது எனக்கு 1ன்னு சொல்கிற இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வரும். அப்போ 0, 1. ஸோ இந்த மாதிரி கூட என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் இண்டெக்ஸ் பொசிஷன் பேஸ்டாக வந்துட்டு நீங்கள் இப்படி கழிச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட இண்டெக்ஸ் பொசிஷனை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டுமா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், அதில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 2 வேயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேபி முதலாவது வே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேயாக இருக்கலாம், பட் ரெண்டாவது வே வந்துட்டு சில ஆட்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ console.log இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்கிற இந்த நம்மளோட டேட்டா செட்டில் இல்லாட்டி நம்மளோட அரேயில் டாட் பண்ணிவிட்டு நீங்கள் லென்த் என்று சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும்,
இந்த டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய லென்த் வந்துட்டு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லப்படும். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னு பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு இங்கே 5 என்று சொல்கிற வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. 5 என்று சொல்கிறது என்னது? இதுக்குள்ளே இருக்கிற 5 ஏதாவது ஆண்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது என்னது? 1 2 3 4 5. அப்போ லென்த் என்று சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்குள்ளே எத்தனை டேட்டாஸ் இருக்குங்கிறத அது கவுண்ட் பண்ணி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 6 என்று எதுவுமே கிடையாது. நான் இங்கே ஒரு 100 என்று சொல்லி ஒரு நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 6 என்ற வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், 6 என்று சொல்கிறேன் டேட்டா வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது நார்மலாகவே எல்லோரும் யூஸ் பண்ணுறவே, சில ஆட்களுக்கு தெரியாத வேணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி லென்த் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே அதே லென்த்தை டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், எனக்கு 2 தரம் 6 சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஸோ பாருங்கள், இங்கே ஒரு தரம் 6 டிஸ்பிளே ஆகிருக்கு, இங்கேயும் ஒரு தரம் 6 டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் இது லென்த்தை கல்குலேட் பண்ணி சொல்லுது. இந்த கோடிங்ஸ் கூட உங்களுக்கு அதில் லென்த்தை கல்குலேட் பண்ணி சொல்கிறதுக்குரிய கோடிங்ஸாக தான் அது இருக்குது. ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு வேயாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஒரு டேட்டாஸை நீங்கள் பார்க்க போகிறீங்களாக இருந்தால். ஸோ அடுத்தது பார்த்தீங்களாக இருந்தால் நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரிங்கில் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம் வந்துட்டு, அல்லது நீங்கள் இதுக்குள்ளே ஒரு டேட்டாஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்துக்கிட்டு நேம்ஸ் வந்துட்டு கொடுக்குறீங்க என்று சொல்லி கொடுக்குறீங்களா, இது எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இதை ரிமூவ் பண்ணி விடுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் 1 கமா டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்டூடெண்ட் 2 கமா இங்கே என்ன செய்கிறேன், ஸ்டூடெண்ட் 3. ஸோ உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்களாக இருந்தால், ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற எல்லாமே இங்கே எல்லாமே கேபிட்டல்லையும் ஸ்மால்லையும் கலந்த மாதிரியான நேம்ஸாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் கேபிட்டலில் மாற்ற போகிறீங்களோ அல்லது ஸ்மாலில் மாற்ற போகிறீங்களோ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் console.log கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸுங்கிறதுக்குள்ளே 0 முதலாவது இருக்கிற டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். கீழே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 1 சொல்லி நான் எப்படியே டைப் பண்ணியிருந்தேனோ அப்படியே வந்திருக்கு. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை கேபிட்டல்லையோ அல்லது கம்ப்ளீட்டாக ஸ்மால்லையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்கிறேன், 2 லோவர் கேஸ் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது அரேக்கு மட்டும் இல்லை, இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணப்படும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். பட் நம்ம லிஸ்ட்லையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸ்டூடெண்ட் எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. இதுவே உங்களுக்கு கேபிட்டலில் இருக்கணும்னு சொன்னால் டு அப்பர் கேஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு கேபிட்டலில் எல்லா டேட்டாவும் வந்துக்கிட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது தவிர்த்த வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கா, இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஸோ ஓகே நான் திருப்பியும் நம்பர்ஸுக்கே வந்துடுறேன். ஸோ என்னென்னா இது ரிலவெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் என்று இருக்கிறது. ஸோ இங்கே நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 3 கொடுத்தது ரிலவெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், திருப்பியும் வேறு ஃபேக்கான டேட்டாஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 50 25 100 ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா என்ன செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம console.logன்னு சொல்லி கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ என்ன நம்பர் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி சேவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஒர்க் ஆகிட்டது. இங்கே போய் செக் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், நான் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருந்தேனோ அந்த நம்பர்ஸ் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இதுக்குள்ளே இருக்கிற ஒரு டேட்டாவை நான் இன்னொரு டேட்டா ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த டேட்டாஸ் தவிர்த்து இதுக்கப்புறம் நான் ஒரு டேட்டா ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த அரேயில் வந்துக்கிட்டு புஷ் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் 25 சொல்லி ஒரு டேட்டா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் 25 சொல்லி அந்த டேட்டாவை கொடுக்கலாம். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே என்ன செய்யுது,
ஓகே ஆல்ரெடி 25 இருக்கு ஒரு டேட்டா. ஸோ டூப்ளிகேட் ஆகக்கூடாது. ஸோ நான் என்ன செய்கிறேன் இப்போ கொடுக்கன்னு பாருங்கள். சாரி ஸோ என்ன செஞ்சுருக்கேன் நான், நீங்கள் பிரிண்ட் போட தவறிட்டேன். டேட்டாஸ் ஆட் பண்ணி 25 இருந்தாலும் ஒர்க் பண்ணும், நோ வரிஸ். ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்கள், அதே பிரிண்ட் பண்ணுறதை காப்பி பண்ணி போட்டு விட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே முதலாவது லிஸ்ட், அதாவது முதலாவது அரே. ஸோ இது ரெண்டாவது அரே பாருங்கள், 25ங்கிறது திருப்பி இன்னொரு தரம் ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எத்தனை டேட்டாஸ் வேணாலும் இங்கே என்ன செய்யலாம், ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ 1. ஸோ பாருங்கள் நான் 3 டேட்டாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 2, அதே மாதிரி 8, 7, 50, 25, 100. ஸோ பாருங்கள் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண ஒவ்வொரு டேட்டாவும் 100க்கு பின்னுக்கு நமக்கு டேட்டாஸ் ஆட் ஆகிருக்கு. பர்ஃபெக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இதில் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு, பாப் என்று சொல்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே பாருங்கள், console.logன்னு சொல்லி கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் பாப் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணி வரேன். கால் பண்ணதும் இங்கே பாருங்கள், இதை நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்பர்ஸ் இருக்கிறது. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 1 டிஸ்பிளே ஆகுது. அப்போ பாருங்கள் ஹோவர் பண்ணக்கிட்டவா இங்கே நம்பர்ஸ்ன்ற உங்களுக்கு காட்டியிருக்கு. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த நம்பர் ஆஃப் அரே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதால அதிலிருந்து இந்த பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கிட்டவா ஒரு நம்பர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணி தரும். ஸோ அந்த நம்பர் தான் இந்த 2. அப்போ பாருங்கள் கடைசியாக அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அட் ஆனவர் அந்த கடைசியாக அந்த லிஸ்ட்டில் வந்து ரிமூவ் ஆவார். இதை சொல்லுவாங்க வந்துட்டு லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த அரேயில் டேட்டாஸ் இந்த புஷ் பாப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கடைசியாக போய் டேட்டாஸ் அட் ஆகும். பாப் பண்ணும்போது யார் கடைசியாக போனாங்களோ அவங்க தான் அந்த லிஸ்ட்டை விட்டு முதலாவதாக ரிமூவ் ஆவாங்க. இப்போ பாருங்கள் நான் 2-3 தரம் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு மற்ற இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதால் நான் என்ன செய்கிறேன், ரிமூவ் பண்ணுறேன். அப்போ கம்ப்ளிகேட் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 3 பிரிண்ட் கொடுத்துருக்கேன். அப்போது இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்களா இருந்தால் 1 கடைசியாக இன்சர்ட் ஆன டேட்டா அது முதலாவதாக ரிமூவ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்ததாக ஆட் ஆன டேட்டா 250. ஸோ அந்த 250 இன்றைக்கி நீங்கள் பாப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த 25 அதுக்கு முதல் இன்சர்ட் ஆனது. ஸோ 25 எனக்கு வந்திருக்கு. ஸோ பாருங்கள் இதிலிருந்து எந்த டேட்டாவுமே ரிமூவ் ஆகல. என்ன காரணம், நம்ம 3 டேட்டா கடைசியாக புஷ் பண்ணோம். அதே 3 டேட்டாவை பாப் பண்ணும்போது நம்ம கடைசியாக புஷ் பண்ண ஆர்டருக்கு ரிவர்ஸில் இருந்து நமக்கு என்ன செய்திருக்கு, அந்த டேட்டா பாப் பண்ணி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் இந்த புஷ் பாப் பண்ணுற மெத்தடாக இருக்க போகுதோ. சரிங்களா. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் அப்போ நான் இதுக்கப்புறம் எப்படி அந்த லிஸ்ட் இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸியாக பார்த்துக்கலாம். console dot சொல்லி கொடுத்துட்டு ஸோ நம்பர் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து விட்டேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே மேலே போட்டு விட்டேன். சரிங்களா. இப்போ நம்ம அதாவது பொப்பாகிறதுக்கு முதல் எப்படி இருந்துச்சு லிஸ்ட், அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். பொப்பாகிறதுக்கு முதல் இந்த லிஸ்ட் இப்படி தான் இருந்தது. ஸோ 1, 250, 25 இது எல்லாமே பொப்பானதுக்கு அப்புறம் எனக்கு என்ன செய்திருக்கு, அந்த 3 டேட்டாவும் இல்லாமல் ரிமூவ் ஆகி 100 வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் எனக்கு இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேட்டா செட்டுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். இன்னும் நிறைய மெத்தட்ஸ், இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸாக ஒன்று நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். அட்வான்ஸாக இன்னும் நிறைய டாபிக்ஸையும் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.